Hi friends, welcome to GTG Atrocities. இப்ப நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா சமையல் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன டிஷ் பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் சொரா புட்டு செய்ய போறாங்க. அது எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள பாருங்க. இப்போ சொரா புட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் சின்னதா பொடிசா இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், அப்புறம் பூண்டு சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாவை கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே இப்போ வதக்குறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சுதான் இப்ப நம்ம சொரா புட்டு எப்படி செய்ய போறோம்ன்றத பாருங்க. அதுக்கு முன்னாடி நாங்க மீன் குழம்பு வச்சிருக்கோம். இந்த வீடியோல மீன் குழம்பு வச்சிருக்காங்கன்றத என்னால காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் உங்களுக்கு அவங்க வைக்கிற மீன் குழம்பு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ சொரா புட்டை மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பேன்ல ஆயில் ஊத்திக்கணும். தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கணும். அது கூடவும் கொஞ்சம் டேஸ்டுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே இப்போ ஆனியன் சேர்த்துக்க போறோம். ஆனியன் கொஞ்சம் வதக்கணும். ஆனியன் இப்ப கோல்டு கலர்ல மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமா வதக்குனாதான் அந்த ஆனியனுடைய ஸ்மெல் வராது. அப்பதான் அந்த சொரா புட்டு கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். சொரா புட்டை நம்ம எது சாப்பிடலாம், பதார்த்தம் மாதிரி வச்சுக்கலாம். மீன் குழம்பு வச்சுக்கலாம், சாதம் மாதிரி வச்சுக்கலாம். ரசத்துக்கு நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும். சாம்பாருக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. கார குழம்பு மாதிரி ஐட்டம் செஞ்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா அது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஆனியன் சீக்கிரமா வதங்கும். உப்பு சுத்தமா இருக்குங்க, கொஞ்சமா சுத்தமா. இப்ப தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அது பொன்னிறமா நல்லா வதங்கின பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே பொடியா நறுக்குனது எல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்ப இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா இதுல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வதக்கும் போது வர ஸ்மெல்லு அப்பவே சாப்பிடணும்ன்ற பசிய தூண்டி விட்டுரும் இந்த ஸ்மெல் எல்லாம். இதனுடைய டேஸ்ட் எதுல இருக்கும்னா, நீங்க சொரா புட்டை நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரியா நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே போட்டீங்கன்னா கொஞ்சம் பிசையாம அப்படியே முழுசா போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. எல்லாம் சேர்ந்து பொன்னிறமா நல்லா வதக்கிக்கணும். சொரா புட்டுல நீங்க மோஸ்ட்லி மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா சொரா புட்டுல உப்பு ஊறி இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கும் போது கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வதங்கியாச்சு. நல்லா பொன்னிறமா ஆகணும், அப்பதான் அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு நாள் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது சொல்றியா? ரெசிபியா? உன் கை போக்கும் சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு எப்படி வைக்கணும்ன்றது எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப புளிப்பா நல்லா வைப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. நம்ம மாங்காவே ஆட் பண்ண வேண்டாம், அதுலயே அந்த ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடும் போது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம
இந்த சொராவை நல்லா உதிரி உதிரியா பிசைஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை வந்து அதுல சேர்த்துக்கணும். மோஸ்ட்லி இந்த சொராவை பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ் அதிகமா சாப்பிடலாம். அப்படி இல்லையா குழந்தை பெற்றவங்க மோஸ்ட்லி இந்த பால் சொராவை குழந்தை பெற்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பால் சுரக்கும்னு. அவங்களுக்கு வந்து பால் பாப்பாங்களுக்கு பால் பற்றாக்குறை இருக்கிறவங்க இந்த மாதிரி சொரா புட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பால்ன்றது சுரக்கும். பிள்ளைங்களுக்கும் உங்களால ஹெல்த்தியா கொடுக்க முடியும் பால். அதனால வந்து கண்டிப்பா நீங்க ஃபுட் ஐட்டம்ஸ்ல கண்டிப்பா சொரா புட்டு, பால் சொரா புட்டு கண்டிப்பா எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுல இருக்க போன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. நாங்க அதை சேர்த்துக்குவோம். ஏன்னா அதுதான் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட. நாங்க அந்த போன் சேர்த்துட்டு சாப்பிடுவோம். எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது வேண்டாம், சேர்த்துக்க வேண்டாம். உங்களுக்கு அது பிடிக்கும்ன்றதுதான் நாங்க சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கி இப்ப நம்ம பொடி மாசு, முட்டை பொடி மாசு எப்படி உதிரி உதிரியா வருமோ அந்த மாதிரி இது வந்து உதிரி உதிரியா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு நல்லா உதிரி உதிரியா வரணும். அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அது வரைக்கும் வந்து சொரா புட்டு வந்து இப்படிதான் தெரிக்கும். என்ன ஒண்ணு, சொரா புட்டை வந்து விடாம கலரிட்டே இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் அடி பிடிச்சிடும். கலரிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த உதிரி உதிரியா வரும். ஏன்னா நீங்க உடைச்சுதான் அந்த சொரா புட்டுன்றத மீனை உடைச்சுதான் உதிரி ஆக்கிதான் நீங்க அதை புட்டு செய்வீங்க. சிலதெல்லாம் உடஞ்சிருக்கும், சிலது உடஞ்சிருக்காது. அதை நீங்க கலரா தான் அது உடையும். கீழவும் சீக்கிரமா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து கைவிடாம கலரிட்டு இருக்கணும். இப்ப இது ரெடி ஆனோடனே எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இப்ப தட்டு போட்டு மூடிடலாம் சிம்ல வச்சு. இப்ப சிம்ல வச்சுட்டு நீங்க தட்டு போட்டு மூடிட்டு எப்படி ரெடி ஆகுறதுன்றத அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொரா புட்டு வெந்திருக்கா என்ன ஏதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இருந்தாலும் இந்த சொரா புட்டை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அப்ப மட்டும்தான் அது உதிரி உதிரியான்றது வரும். இப்போ சொரா புட்டை நல்லா கலரிக்கணும். இன்னும் கொஞ்சம் சொரா புட்டு நல்லா வணங்கணும்.